வெல்கம் டு நவிலன் தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காவை வச்சு ஒரு கடைசல் பார்க்க போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சுக்கிறேங்க. சட்டி காஞ்சதையும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் வதங்கினதையும் நான் ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கடையிறதுனால நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேங்க. வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சுங்க. இப்போ காஞ்ச மிளகாயை 2ஆ 3ஆ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதையும் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக. அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே ஆட் பண்ணிடுறேங்க. கலந்து விட்டுக்குவோம். தேவைக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போவே பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்படியாக நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அடியே கல் மண்ணெல்லாம் இருக்குது. புளிக்கரைசல் இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா ஆட் பண்ணலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கெட்டி பதமாக தான் வரும். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறேன். நான் கடைஞ்சதுக்கப்புறம் எப்படி வரும்னு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கடைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கடைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், நான் முழுசாக கடைஞ்சிட்டேன். இப்போ நம்மளோட பீர்க்கங்காய் கடைச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வரும். நம்ம இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.